அடுத்ததாக கேள்விக்கு ஆளை காணா, சரி பேர் இல்லை, பாங்கு சொல்வதற்கு ஒழு அவசியமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. பாங்கு அல்ல தொழுகைக்கு பாங்கு சொல்கிறோம், பாங்கு சொல்லும்போது அவர் ஒழுவு செஞ்சு தான் அவர் பாங்க சொல்லணுமா அல்லது பாங்க சொல்லிவிட்டு போய் ஒழுவு செஞ்சுட்டு வரலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்குறாங்க. ஒழுவு சம்பந்தமாக குரானில் வந்து ஒரே ஒரு இடத்தில் தான் நமக்கு ஒரு கட்டளை இருக்கிறது. அது என்ன கட்டளைன்னு கேட்டால், யா ஐயுஹல்லதி நாமனும், நம்பிக்கை கொண்டவர்களே, இதா கும்தும் இல சலாத்தி, நீங்கள் தொழுகைக்கு தயாராகும் பொழுது ஃபோகஸில் உஜூஹக்கும், முகங்களை கழுவிக்கொள்ளுங்கள், ஐதியக்கும், உங்களுடைய கைகளை கழுவிக்கொள்ளுங்கள், இலல் மராஃபிக்கு, முழங்கை வரைக்கும் கழுவிக்கொள்ளுங்கள், வம்சஹு பிரூசிக்கும், தலைக்கு மசகு செய்து கொள்ளுங்கள், வார்ஜுலக்கும் இலல் கபைனி, கரண்டை கால்களை கழுவிக்கொள்ளுங்கள். இதுதான் குர்ஆன்ல நமக்கு சொல்லக்கூடிய கட்டளை. அப்போ ஒழு எதுக்கு உள்ளது நல்லா சொல்றான்? ஒழு தொழுகைக்கு உள்ளதுதான். தொழுகையை தவிர எந்த ஒரு காரியத்திற்கும் ஒழு தேவையே கிடையாது. தவாஃப் உள்பட, காபாவை தவாஃப் செய்வது உள்பட எந்த ஒரு இபாதத்திற்கும் ஒழுங்கிறதே கிடையாது. ஒழு எதுக்கு தான்? தொழுகைக்கு தான் ஒழு அவசியம். குர்ஆன் ஓதுவதற்கு கிடையாது, திக்ர் செய்வதற்கு கிடையாது, தவாஃப் செய்வதற்கு கிடையாது, பாங்கு சொல்வதற்கு கிடையாது. ஒழு செய்தல் என்பது தொழுகைக்கு தான் நல்லா இணைஞ்சிருக்கிறான், உங்களுக்கு இதை கட்டளையாக்கி இருக்கிறான். ஆனால் ரசூல்லா வந்து எல்லா நேரமும் தூய்மையோடு இருப்பார்கள்லாம் இருக்கிறது. சலான் சொல்றது கூட ஒழு செய்து தான் சொல்லுவாங்கன்னு இருக்குது. அது வந்து சிறப்புக்குரியது. எப்போ பார்த்தாலும் ஒழுவோடவே இருத்தல் என்பது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு காரியமாக மார்க்கத்தில் இருக்குதே தவிர அது அது ஒரு சுன்னத்தான ஒரு வழிமுறையாகவோ கட்டாயமான கடமையாகவோ சொல்லப்பட்டிருக்கான்னா அப்படி சொல்லப்படலை. இது ஒரு விளைவிக்கணும். அதே நேரத்தில் வந்து இந்த ஒழு செய்யணும்னு சொல்லக்கூடியவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், ஒரு ஹதீஸ் இருக்குன்னு ஒரு ஆதாரம் காட்டுவாங்க. அந்த ஹதீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டால் திருமதியில் இருக்கிறது. சுனனுல் குப்ராவில், பைஹக்கியுடைய சுனனுல் குப்ராவில் இருக்கிறது. அது 2 நூல்லையும் உள்ள ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், அபூ ஹுரைரா அறிவிப்பதாக வருகிறது, லாயு அதினும் இல்லா முதவல்லியும், ஒழு செஞ்சவனை தவிர யாரும் பாங்கு சொல்லக்கூடாது, ஒழு செய்யாம பாங்கு சொல்லக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு ஹதீஸ் எங்க இருக்குது? திருமதியில் இருக்கிறது, பைஹக்கியில் இருக்கிறது, சுனனுல் குப்ராவில் இருக்கிறது. இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து சில பேர் என்ன செய்வாங்கன்னா பாங்குக்கு ஒழு அவசியம்னு சொல்லுவாங்க. ஆனால் இதனுடைய அறிவிப்பாளரை பார்த்தீங்கன்னா இது அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. அபூ ஹுரைராட்டிருந்து ஜுஹுரிங்கிறவர் அறிவிக்கிறார். ஜுஹுரிட்டேருந்து அறிவிக்கிறார் யாருன்னா இந்த முஆவியா பின் யஹ்யாங்கிறவர் அறிவிக்கிறார். இந்த முஆவியா பின் யஹ்யாங்கிற ஆளு படு மோசமான ஒரு ஆள். இவருடைய எந்த ஒரு அறிவிப்புகளையும் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. நம்ம வந்து இந்த 4 நாளை குர்பானி கொடுக்கலாம்னு ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த ஹதீஸெல்லாம் அறிவிக்கிறாள் இவர் தான். எல்லா அறிஞர்களும் அந்த ஹதீஸை பலவீனம்னு ஆக்கியிருக்கிறாங்க. அப்படி நிறைய இவர் அறிவித்த பலவீனமான ஹதீஸ் லிஸ்ட் பெரிய பெரிய லிஸ்டே இருக்கிறது. அப்போ இந்த முஆவியா பின் யஹ்யா என்பவர் தான் இதை அறிவிக்கிறார். திருமதியில் இருந்தாலும் சரி, சுனனுல் குப்ராவில் இருந்தாலும் சரி, இதை அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் முஆவியா பின் யஹ்யா என்பவர் தான் அறிவிக்கிறார். இவரை பற்றி லோஃபாவுல் உகைலிங்கிற உகைலியுடைய லோஃபான்னு ஒரு புக்கில் இருக்கார், பலவீனர்னு ஒரு புக்கில் இருக்கிறார். அந்த புக்கில் அவர் சொல்லும் பொழுது, அவர் எகிப்து சேர்ந்த நாட்டுக்காரர், ஹாலிக்கும் நாசமா போன ஒரு ஆள், லைசபி ஷையின், இவர் ஒரு கணக்கில் வரமாட்டார் என்று சொல்லி இவரை பற்றி உகைலிங்கிறவர் அந்த அறிவிப்பாளர் எடை போடுவதில் டாப் லெவலில் உள்ள 1-2 பேரில் அவர் ஒரு ஆள். அவருடைய நூலில் இவரை பற்றி எழுதியிருக்கார். அதே மாதிரி அந்த காமில்ங்கிற நூலில் அறிவிப்பாளரை பற்றி விவரத்தை சொல்லும் பொழுது சொல்கிறாங்க, யஹ்யா இப்னு முயின் சொல்கிறாங்க, லைசபி ஷையின், இவர் ஒரு கணக்குகளை எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒரு ஆள் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. இப்னு ஹம்மாதுங்கிறவர் சொல்றாரு, ஹாலிக்கும் லைசபி ஷையின், இவர் நாசமா போனாலும் இவர் கணக்கில் வரமாட்டாரு அப்படிங்கிறாரு. அதே மாதிரி வந்து அலி இப்னுல் மதீனி சொல்றாங்க லைஃபுன், இவர் பலவீனமான ஆள். அலி இப்னு மதீனி சொல்றாங்க லைஃபுன், இவர் ஒரு பலவீனமான ஒரு ஆளு அப்படின்னு அவரை பத்தி சொல்றாங்க. அதே மாதிரி வந்து சாதிங்கிறவர் சொல்றாரு, இது முஆவியா பின் யஹ்யாங்கிறது ஜாஹிபுல் ஹதீஸ், ஹதீஸை வந்து மறந்துடுறவர் இவர் வந்து ஏற்றுக்கிற கூடாது அப்படிங்கிறாங்க. நசை இமாம் சொல்றாங்க லைஃபுன், இந்த ஆள் ஒரு பலவீனமான ஒரு ஆள் அப்படின்னு நசை சொல்றாங்க. அப்போ இந்த ஒழு செய்கிறது வந்து பாங்குக்கு அவசியம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் திருமதியில் வந்தாலும் சரி, பைஹக்கியில் வந்தாலும் சரி, 2லையுமே முஆவியா பின் யஹ்யா சதஃபிங்கிற ஒரு அறிவிப்பாளர் தான் அதில் இடம்பெறுகிறார்.
அவர் பலவீனமான ஒரு ஆள் என்ற காரணத்தினால் இதை ஒழு செய்கிற அவசியம்னு சொல்லக்கூடாது. அதுபோக குரானில் நமக்கு சொல்லப்படுறது தொழுகைக்கு தான் ஒழு செய்ய பற்றி சொல்லப்பட்டிருக்கு. முடிஞ்சா சரி.